ஓகே, நீங்க என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டுவர்ட்ஸ் டிசைன் திங்கிங் அண்ட் இன்னோவேஷன். ஓகேவா? இப்போ டிசைன் திங்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்து பார்க்க போறோம்னா இன்னோவேஷன். ஸோ டிசைன் திங்கிங்கும் இன்னோவேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நான் பிரீஃபா இந்த இதில் நான் சொல்ல போறேன். டிசைன் திங்கிங் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தெரியும். அதுல இருக்க 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன? இதுல எந்த டவுட்டுமே இல்லைல்ல? ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்லைட் தான். இப்போ வந்து இன்னோவேஷனுக்கும் டிசைன் திங்கிங்கும் நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நான் எடுத்துக்க எக்ஸாம்பிள் தான் பிசினஸ் அண்ட் ஸ்டார்ட் அப். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றது மூலியமா உங்களுக்கு டிசைன் திங்கிங்ல எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவான ப்ராசஸ்ல இருக்குன்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப். ஒரு ஸ்டார்ட் அப் ஈக்குவேஷன் எப்படின்னா நீங்க தலையிலிருந்து படிச்சு பாருங்க. உங்களோட பேஷன்ல நீங்க டெக்னாலஜி வளர்ந்து இன்னோவேட்டிவா ஒரு பிசினஸ் பண்றது பேர் தான் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸ்டார்ட் இப்ப கீழே இருக்க கோட் பண்ணுங்க. பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் இன்க்ரீசிங் தி ப்ராஃபிட் வேற ஸ்டார்ட் அப் இஸ் அன் இன்னோவேஷன். அதாவது ஸ்டீல் பிசினஸ் பண்ண போறேன், இல்ல நான் காட்டன் பிசினஸ் பண்ண போறேன், ஒரு விஷயத்தை நீங்க சார்ந்து போறீங்க. ஆல்ரெடி அது இருக்கு, பட் நீங்க அதை வந்து எடுத்து நீங்க பண்ண போறீங்க. சோ தட் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் அவசியம் இல்ல. சோ இட் இஸ் கால்ட் எஸ்டாப்லிஷ்ட் பிசினஸ், எஸ்டாப்லிஷ்ட் மாடல் அண்ட் ஸ்டேபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். அதிகமான பேர் பிசினஸ் எடுக்கக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். இன்கமும் சரி அவுட் கோயிங்கும் சரி ஸ்டேபிளா இருக்கும். சோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஸ்கேலபிள் ஆபரேஷன்ஸ். இந்த ஸ்கேலபிள் ஆபரேஷன்ஸ்னா என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. It's a business strategy that involves increasing a company's capacity to handle a growing workload. It's a key part of a business growth and can help a company become more efficient, portable and sustainable. So businessல மட்டும்தான் scalable operations இருக்கும். And focus on efficiency and profitability. அதாவது ஒரு பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் இருக்க ஒரு டக்குனு ஒரு டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பிசினஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப எஃபிஷியன்டாவும் ஸ்டேபிளாவும் இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க. பட் வேற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா தான் ரேபிடா க்ரோ ஆகும் அண்ட் ப்ராஃபிட்டை பிடிக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கீ டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் பிசினஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கீ டிஃபரன்ஸ் இதுதான். அண்ட் டைபிக்கலி ஃபாலோஸ் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ். அப்புறம் எம்பத்தைஸ் மெயின்டைனிங் மார்க்கெட் ஷேர். ஸோ இதை சொன்னா அப்படின்னா அப்படி ஒரு பிசினஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஹியரார்ச்சிக்கல் மாடல்னா என்ன அப்படின்ட்டு. ஒன்னு வந்து பிரியும், லைக் சப் பிரான்ச் சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச். இப்ப நம்ம காலேஜே வந்து எத்தனை இருக்கு? ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச். இன்ஜினியரிங் செகண்ட் பிரான்ச்ன்ற மாதிரி ஒரு பிசினஸ்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் ஹியரார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அடுத்த ஸ்லைட். அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அங்க வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எஸ்டாப்லிஷ்ட் மாடல் பார்த்துப்போம். இங்க வந்து இன்னோவேட்டிவ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மாடல். நீங்க யோசிக்கிறது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஐடியா தேவைப்படும். நான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஸ்டார்ட் அப் தான் ஐடியா இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் பிசினஸ்க்கு தேவையில்ல, ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் மாடல் இருக்கும். பட் இங்க வந்து நீங்க இன்னோவேட்டிவாவும் நீங்க வந்து யோசிச்சு ஆரம்பிச்சாதான் அது ஸ்டார்ட் அப்பா இருக்கும். அண்ட் அன்சர்டைன் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். அங்க வந்து ஸ்டேபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், இங்க வந்து அன்சர்டைன் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். அதனாலதான் நிறைய ஸ்டார்ட் அப் வந்து சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிடும். இது வந்து புதிய ஐடியாவா இருந்தாலும் அது மக்கள் இடையில சேருதா சக்சஸ்ஃபுல் ஆகுதா உங்களுக்கு தெரியாது. சோ உங்க ரெவென்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது ஸ்டார்ட் அப்ஸ்ல. அண்ட் பிசினஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் ஸ்கேலபிள் ஆபரேஷன்ஸ். பட் இங்க வந்து அகில் அண்ட் அடாப்டபிள் ஆபரேஷன்ஸ். அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஸ்டீல் பிசினஸ்ல இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, இதை மாத்தினா சரியா போயிடும் பிசினஸ்ல தெரியும். பட் ஸ்டார்ட் அப்ல தெரியாது. ஏன்னா நீங்களே புதுமையா கொண்டு வரீங்க. சோ அந்த இடத்துல வந்து தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் அது நேரம் எதிர்த்து வந்துட்டு இருந்த டைம். லைக் நம்ம வந்து பர்கர் சாப்பிடக்கூடாது, பீஸா சாப்பிடக்கூடாது, பிரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாதவங்களே அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பா இது பண்ண டைம்லயும் மெக்டானல்ட்ஸ் வந்து டாப்ல போனாங்க. சோ அதுக்கான அவங்க அதுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னா இன்ட்ரோடியூசிங் ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ், ஸ்ட்ரீம்லைன்ட் மெனு அண்ட் என்ஹான்ஸ்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் அவங்க மனசுல வந்து நம்ம சாப்பிடறதுல எந்த வித தப்புமே கிடையாது, நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டே பண்ணாலும் அதை ஹெல்தியரா எந்த வித தப்புமே இல்லாம சுகாதாரமா கை பண்ணாம பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் மனசுல பூந்தது. இன்னொன்னு இருக்கக்கூடிய மெனுவை இன்னும் ஹெல்தியரா, ஒரு பர்கர் சாப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு? பன் இருக்கு, அதுல ஒரு சிக்கன் இருக்கு, வேற அதுல என்ன இருக்கு? வெஜிடபிள்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். சோ அதை வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ஹெல்தியா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாரும் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு மெக்டானல்ட்ஸ் பெரிய லெவல்ல இருக்காங்க. என்ன மாதிரினா என்ஹான்ஸ்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசல்ட் இம்ப்ரூவ்டு சேல்ஸ், இன்க்ரீஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான கேஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்பிஎன்பி. இது என்ன மாதிரியான ஒரு கம்பெனினா நம்மளுக்கு வந்து ஓயோ ரூம்ஸ் தெரியும். அதுக்கான காரணம் ஏன்னா நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்மளே இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம போகக்கூடிய இடத்துலயும் நிறைய ஓயோ ரூம்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியா அந்த இடத்துல ஊருக்கு வந்திருந்தோம்னா ரூம் எடுத்து தங்குற மாதிரி. இவங்களும் அதே தான். பட் இவங்க ஏன் அவங்களோட டாப்ல இருக்காங்கன்னா ஒரு ஊர்ல போய் ரூம் எடுக்கிறது ஈஸி. பட் ஒரு ட்ரிப் போறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், இல்ல ஒரு கஸ்டமர் லைக் ஒரு லடாக் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னா
தங்குறதுன்றது ஒரு கேள்விக்குறிதான். சோ அந்த மாதிரி இடத்துலயும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வீடு கட்டி ஓயோட சேம் ப்ராசஸ், பட் அவங்க பார்த்திருக்க லொகேஷன்ஸ் தான் இந்த இடத்துல டிஃபர் ஆகுது. லைக் இதனாலதான் ஒரு தனித்தனிக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா நிக்கிறாங்க. டிஸ்பியூட்டிங் ஹாஸ்டிபிலிட்டி இண்டஸ்ட்ரி சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அன்கன்வென்ஷனல் அகாமடேஷன்ஸ் சொல்யூஷன், டெவலப்டு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம்ஸ், இம்ப்ளிமெண்டட் ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ். ரிசல்ட் grew to 5 million listings, 1000 plus employees, $31 billion valuation. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அதே ஓயோ தான், சேம் அதே ப்ராசஸ், பட் ஒரு சின்ன ஐடியா என்னன்னா, எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல வீடு எடுக்கிறது ஈஸி, பட் ரொம்ப ஒரு கஷ்டம். ஒரு சுச்சுவேஷன், நீங்க வந்து ஒரு ட்ரிப் போறீங்க, வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த இடத்துல போய் சுத்தி பார்க்கறது ஓகே, பட் தங்கி தானே வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி இடத்துலயும் உங்க சேஃப்டி மெஷர்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி வீடு கட்டி கொடுத்தனால, தேவையான மாதிரி ஹோட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சனால Airbnb இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பா இருக்காங்க. அண்ட் Uber, Spotify இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். Uber ரிவார்டைசிங் டிரான்ஸ்போர்டேஷன் சேலஞ்ச், அதாவது இப்ப கூட நம்ம காலேஜ்ல தாண்டி வெளியே போயிட்டு இங்க இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போறது Uber, Ola அப்படின்ற மாதிரி ஆப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க கைக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, providing affordable, convenient ride hailing service solution, leverage technology, optimize logistics. Result expanded to 700 plus cities, 118 million monthly